வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. லோக்கியும் ஓடினும் ஆஸ்கார்ட்ல அன்று இரவு ஒரு தனி அறையில இருந்தாங்க. அங்கு ஒரு பெரும் நிசப்தம் நிலவுச்சு. அந்த நிசப்தத்தை கலச்சாரு ஓடின். லோக்கி, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். பல பயங்கரங்கள் அதில் நிழலாக எனக்கு தோன்றியது. அந்த கனவின் முடிவில் நான் ஒரு உருவத்தை கண்டேன். ஆரம்பத்தில் அது யார் என்று எனக்கு தெரியவில்லை. என் கனவுகளுக்கான அர்த்தத்தை தேடி மிமிரிடம் சென்றேன். அறிவின் நீரை ஒரு துளி அருந்திய பின் என் கனவுகளில் கடைசியில் நிழலாக தோன்றிய அந்த உருவம் நீதான் என்று எனக்கு புரிந்தது. உண்மையை சொல், முன்னோர்கள் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் பற்றி ஏதோ ஒரு ரகசியம் உனக்கு தெரிந்திருக்கிறது. அந்த மர்ம உருவங்களுக்கு என்னதான் அர்த்தம்? அது மர்ம உருவங்கள் இல்லை ஓடின், எல்லாம் என்னுடைய குழந்தைகள். எல்லாம் தொடங்கியது தாரின் பயணத்தில்தான். இப்படி லோக்கி பதில் சொன்ன உடனே ஓடின் அதிர்ந்து போனாரு. அந்த மர்ம உருவங்கள் எல்லாம் உன்னுடைய குழந்தைகளா அப்படின்னு அவர் அதிர்ச்சியோட கேட்க, லோக்கி கடந்த காலத்துல நடந்த கதைய, குறிப்பா தோர் ஜோட்டன்ஹைம்ல மாட்டிக்கிட்ட அந்த கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு. லோக்கி சொல்ல போற கதையில என்ன நடக்க போகுது, தோர் எப்படி ஜோட்டன்ஹைம்ல மாட்டிக்கிட்டாரு, இந்த பதிவுலையாச்சு ஓடினுடைய சந்தேகங்கள் தீருமா? விடைகளை தெரிஞ்சுக்க முழுசா பாருங்க. இது நார்ஸ் புராணத்தின் பாகம் 4. அதனால எப்பவும் போல இந்த பதிவை அமர உட்கார்ந்து முழுசா பாருங்க. இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் மித்தாலஜிஸ் உங்கள் வழியில். லோக்கி சொல்ல போற கதையில முக்கியமான கதாபாத்திரம் தோர் தான். இந்த தோர் ஆஸ்கார்டுடைய பிரைம் காடான ஓடினுக்கும் ஜெயிண்ட் வம்சத்தை சேர்ந்த ஜார்ட் அப்படிங்கிற பெண்ணுக்கும் மகனாக பிறந்தவர். அடிப்படையில பார்க்க போனா தோர் பாதி தேவன் பாதி அரக்கன். இவர் ஜார்டுடைய வயிற்றிலிருந்து பிரசவமாகும் போதே ஆஸ்கார்ட் முழுக்க மின்னல் மழை பொழிந்தது. இடியையும் மின்னலையும் கட்டுப்படுத்தும் இடியின் கடவுளா பிறக்கிறாரு தார். ஓடின் தன்ன மாதிரி அறிவு, மாயை, மந்திரம் இதெல்லாம் இல்லாம பலம், நேர்மை இதை மட்டும் முழுக்க முழுக்க சொல்லி கொடுத்து தார வளர்க்கிறாரு. சுருக்கமா சொல்லணும்னா ஆஸ்கார்டுடைய பாதுகாவலனா இருக்கிறாரு தார். தாருக்கு சீக்கிரமாவே கோபம் வந்துடும். அந்த கோபம் வந்துடுச்சுன்னா அவருக்குள்ள இருக்கிற அந்த ராட்சத பலம் வெளியே வரும். என்னதான் இவருக்கு ஜெயின்ஸுடைய ரத்தம் இருந்தாலும் பெரும்பாலும் இவர் எதிர்த்து சண்டை போடுறதே ஜோட்டன்ஹைம்ல இருக்கிற அந்த ஜெயின்ஸை எதிர்த்து தான். இவர் பிறக்கும்போது ஒரு சூனியக்காரி ராட்சதர்களை அழிக்க ராட்சத ரத்தம் கொண்டு பிறந்தவன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. தோர் வெறும் மின்னல் தேவன் கிடையாது, அவர் ஒரு நடமாடும் பேரழிவு. அவர்கிட்ட இருக்கிற முக்கிய ஆயுதமான மியால்நிற யாராலையும் தூக்க முடியாது, ஓடின தவிர. பிரபஞ்சத்துடைய மொத்த இடிமின்னல் சக்தியையும் கிரகிச்சு வெளிப்படுத்தும் பேராற்றல் கொண்டது இந்த மியால்நிர். இந்த மியால்நிற கடந்த பதிவுல குள்ள சகோதரர்கள் எப்படி உருவாக்கி கொடுத்தாங்கன்னு நாம பார்த்திருந்தோம். இந்த மியால்நிறையும் தாண்டி தோர்கிட்ட ஒரு மேஜிக்கல் பெல்ட் இருந்துச்சு. இந்த பெல்ட்டை கட்டினா அவருடைய பலம் இரட்டிப்பாகும். இதெல்லாம் தான் தாருடைய சக்திகளும் அவருடைய பிறப்பின் ரகசியங்களும். இப்போ லோக்கி சொன்ன அந்த கதையை நாம விரிவா பார்ப்போம். அப்போல்லாம் ஆஸ்கார்ட்ல ஒரு பெரிய அமைதி நிலவுச்சு. ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய புயலே காத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். தாருடைய ஆழ் மனசுல ஜோட்டன்ஹைம்ல இருக்கிற பிரம்மாண்டமான ராட்சதர்கள் அடிக்கடி ஆஸ்கார்டுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கறாங்க. நாம ஏன் அவங்க இறங்குறதுக்கு முன்னாடி இந்த தடவை அவங்களுக்கே தெரியாம அங்க போய் அடிக்க கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ள வருது. இந்த எண்ணத்தை தன்னுடைய தந்தையான ஓடின் கிட்ட அவர் போய் சொல்ல, அப்போ ஓடின் சொல்றாரு, அந்த பிரம்மாண்ட ராட்சதர்கள் உருவத்தில் மட்டுமல்ல மந்திர சக்தியிலும் கை தேர்ந்தவர்கள். குறிப்பாக அவர்களுடைய கிரகத்தில் அவர்களின் சக்தி மேலோங்கி இருக்கும்.
அதனால் மாய சக்திகள் கொண்ட லோக்கியையும் உன்னோடு நீ அழைத்து செல் அப்படின்னு அவர் சொல்ல, இந்த தருணம் லோக்கிய கூட கூட்டிட்டு போக தாருக்கு விருப்பம் இல்லைனாலும் ஓடின் சொன்ன வார்த்தைக்காக லோக்கியையும் கூட்டிக்கிட்டு அவர் போக சம்மதிக்கிறாரு. லோக்கி ஒரு மர்ம சிரிப்பு சிரிக்கிறாரு. அவர் என்ன மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் பாப்பாருன்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஒரு வசந்த காலத்துடைய தொடக்கத்துல தாரும் லோக்கியும் தங்களுடைய அந்த சாகச பயணத்தை தொடங்குறாங்க. தார் அவருடைய புகழ்பெற்ற மந்திர ஆடுகள் பூட்டப்பட்ட வண்டியை தயார் பண்றாரு. தாங்கிரிஸ்னிர் தாங்யோஸ்டர், இதுதான் அந்த மந்திர ஆடுகளுடைய பெயர். இந்த ஆடுகள் சாதாரணமானது கிடையாது. இவை வானில் பறக்கும் சக்தி கொண்டது. அதிவேகமாக மேகங்களை கிழித்து கொண்டு ஆடுகள் வானில் பறக்க இவர்களுடைய பயணம் தொடங்குச்சு. தொடங்கினப்போ அந்த தருணம் அவங்களுக்கு தெரியல இது ரொம்ப ரொம்ப மோசமான பயணமா இருக்க போகுதுன்னு. பைஃப்ராஸ்ட் பாலம் ஓப்பனாக ஹேம்டால் வழி அனுப்ப மிட்கார்டான பூமிக்கு வந்து அதையும் கடந்து ஜோட்டன்ஹைம் எல்லைக்கு இவங்க வராங்க. அந்த எல்லை பகுதியில இறங்கும் போது இரவு நேரம் நெருங்குது. அது நீண்ட பயணமா இருந்ததால லோக்கிக்கும் தாருக்கும் பயங்கரமா பசிக்குது. அந்த தருணம் தான் அந்த எல்லையில ஒரு சின்ன குடிசை இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அந்த குடிசைக்குள்ள போய் பார்த்தா ஒரு விவசாயி, அவருடைய மனைவி, அப்புறம் 2 குட்டி பசங்க இருந்தாங்க. அவங்களுடைய பெயர் தியால்ஃபி மற்றும் ரோக்ஸ்வா. தார் அவங்க கிட்ட தங்குறதுக்கு இடம் கேட்கிறாரு. ஆனா அந்த ஏழை விவசாயி பயப்படுறாரு. அப்போ தார் சொல்றாரு, இன்று இரவு உணவுக்கு நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு பெரும் விருந்தளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆடுகள் கிட்ட வராரு. லோக்கிக்கு தார் என்ன செய்ய போறாருன்னு ஒண்ணுமே புரியல. என்ன, நம் கையில் எதுவும் இல்லையே, இவன் எதை கொண்டு இவர்களுக்கு விருந்து கொடுக்க போகிறான் அப்படின்னு லோக்கி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஆடுகள் கெட்ட போன தார் தன் கையில் இருந்த பெரும் கத்தியை எடுத்து 2 ஆடுகளுடைய தலைகளையும் சட்டுன்னு வெட்டி போடுறாரு. லோக்கிக்கு இப்பதான் விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. அப்போ தார் சொல்றாரு, பாருங்கள், இந்த ஆட்டுக்கறியை நீங்கள் தாராளமாக சமைத்து உண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அதில் உள்ள எலும்புகளை மட்டும் நீங்கள் உடைக்க கூடாது. உணவு முடிந்ததும் எல்லா எலும்புகளையும் இந்த ஆட்டு தோலுக்குள்ளேயே வைத்து விடுங்கள் அப்படின்னு எல்லோருக்கும் சொல்றாரு. இந்த இடத்துல தான் லோக்கி தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சாரு. பண்ணாதீங்கன்னு சொன்னா அதை பண்ணியே தீருவேன்னு முதல்ல வந்து நிக்கிறவர் தானே லோக்கி. உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த சின்ன பையன் கிட்ட, அதாவது தியால்பின்னு சொல்லப்படுற அந்த பையன் கிட்ட காதுல போய், தம்பி, அந்த ஆட்டின் கால் எலும்புக்குள் இருக்கும் கறி மிகவும் சுவையாக இருக்கும். யாருக்கும் தெரியாமல் ஒரு எலும்பை மட்டும் உடைத்து சாப்பிடு, யார் கேட்க போகிறார்கள் அப்படின்னு உசுப்பி விட, அந்த பையனும் யாருக்கும் தெரியாம ஒரு கால் எலும்பை மட்டும் உடைச்சு சாப்பிட்டுடுறான். மறுநாள் காலையில தோர் எழுந்துக்கிறாரு. தன்னுடைய சுத்தியலை அந்த எலும்புகள் மேல வச்சு ஒரு மந்திரம் சொல்ல மின்னல் சக்திகள் பாய்ந்து அந்த ஆடுகள் உயிர் பெற்று எழுந்து நிக்குது. ஆனா ஒரே ஒரு ஆடு மட்டும் காலை நொண்டி நொண்டி நடக்குது. தாருக்கு கோபம் தலைக்கேறிச்சு. கண்களில் மின்னல் வெட்ட, யாரடா என் பேச்சை மீறி எலும்பை உடைத்தது அப்படின்னு அவர் ஆக்ரோஷமா கத்த அந்த விவசாய குடும்பமே நடுங்கி போகுது. அந்த சின்ன பையன் தியால்பி தன்னுடைய தவற ஒத்துக்கிறான். இவன் தவற சமன் செய்யறதுக்காக அந்த விவசாயி தன்னுடைய 2 மகன்களையும் தாருக்கு உதவியாளர்களா அனுப்பி வைக்கிறாரு. இப்ப 4 பேரா சேர்ந்து இந்த பயணத்தை அவங்க தொடங்குறாங்க. ஜோட்டன்ஹைம்குள்ள நுழைஞ்சு அந்த பிரம்மாண்டமான காட்டுக்குள்ள இவங்க நடந்து போறாங்க. இப்பதான் உண்மையான சுவாரஸ்யமான கதைக்களமே ஆரம்பிக்குது. அந்த காட்டுக்குள்ள போன பிறகு சுற்றுச்சூழலே மாறுது. மரங்களும் செடிகளும் பிரம்மாண்டமானதா இருக்கு. பகல் வெளிச்சம் கூட உள்ள வராத அளவுக்கு அடர்த்தியான மரங்கள் அங்க இருக்கு. அன்று இரவு அங்கு தங்குறதுக்காக ஒரு இடத்தை இவங்க தேடுறாங்க. அங்க ஒரு விசித்திரமான வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு கதவே இல்லை. ஒரு பக்கம் முழுக்க திறந்தே இருக்கு. உள்ள போய் பார்த்தா 5 பெரிய பாறைகள் இருக்கு.
சரி இங்கேயே தூங்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. நடுராத்திரியில தான் ஒரு பயங்கரம் நடந்துச்சு. ஒரு கொடூரமான சத்தம். அந்த சத்தத்துல பூமியே அதிருது. ஏதோ நிலநடுக்கம் வர்ற மாதிரி இருக்க அந்த இரவு முழுக்க அவங்களால சரியா தூங்கவே முடியல. காலையில எழுந்து வெளியே வந்து பார்த்தா அப்பதான் அவங்களுக்கு உண்மை தெரியுது. அவங்க தங்கி இருந்தது வீடு கிடையாது, அது ஒரு பெரிய ராட்சதனுடைய கையுறை. அந்த கையுறைக்கு பக்கத்துல தான் அதுக்கு சொந்தக்காரனான பிரம்மாண்டமான ராட்சதன் தூங்கிக்கிட்டு இருந்தான். அவனுடைய குரட்டை சத்தம் தான் இரவு முழுக்க நில அதிர்வுகளையே ஏற்படுத்தி இருக்கு. அவனுடைய பெயர் ஸ்கிர்மிர். தார் அவன்கிட்ட போய் நீ யாருன்னு கேட்க அவன் மெதுவா கண்களை திறந்து பார்க்கறான். ஓ, ஓடினின் மகன், ஆஸ்கார்டின் காவலன், நீங்கள் வந்திருக்கிறீர்களா? உங்கள் பயணத்திற்கு நான் உதவியாக இருக்கிறேன். உங்களை நான் சுமந்து செல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல தாருக்கு இவன் மேல சிறிதா சந்தேகம் இருந்தாலும் ஒரு ராட்சதனை கொல்றது தாருக்கு ஒரு விஷயமே இல்லை. அதனால அதுக்கு ஒத்துக்கிறாரு. லோகி, தார் மற்றும் அந்த 2 சிறுவர்களும் இந்த ராட்சதனுடைய தோல்ல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. மத்தியானம் வரைக்கும் நடந்த பிறகு அந்த ராட்சதன், எனக்கு தூக்கம் வருகிறது, சிறிது நேரம் நான் தூங்கிக் கொள்கிறேன், அதுவரை இதோ என் சாப்பாட்டு மூட்டை, இதை நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறான். தார் அந்த ராட்சதனுடைய மூட்டைய அவிழ்க்க முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் அதை பிரிக்கவே முடியல. அந்த முடிச்சு ஒரு துளி கூட அசையாம அப்படியே இருக்கு. தாருக்கு பசிக்குது, அதே நேரம் கோபமும் நிறைய வருது. ஒருவேளை இவன் நம்மள அசிங்கப்படுத்தணும்னே இதை பண்றானோன்னு நினைச்சவர் தன் சுத்திகளை எடுத்து ஓங்கி அந்த ராட்சதனுடைய மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. அந்த ராட்சதன் மெதுவா கண்முழிச்சு, ஏதாவது இலை விழுந்ததா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறான். தாருக்கு பேரதிர்ச்சி. இன்னும் வேகமா ஓங்கி அவன் மண்டையில இன்னொரு அடி அடிக்கிறாரு. என்ன, ஏதோ குச்சிகள் விழுவது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்குறான். இந்த முறை தோர் தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகிச்சு வானம் அளவு உயர்ந்து பறந்து வந்து முழு பலத்தோட அவன் மண்டையில சுத்திய இறக்குறாரு. ராட்சதன் சாதாரணமா கண் விழிச்சு, இங்கே எறும்புகள் பலமாக கடிக்கிறது, எங்கிருந்து செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் தோளில் ஏத்திக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறான். நார்மலா இந்த மாதிரி ஒரு அடிய ஒரு ராட்சதன் தார் கிட்ட இருந்து வாங்கினா அவன் உடலே சுக்குநூறா போயிருக்கும். மேலும் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும் போது, நான் பலவீனமானவனா இருந்ததால என்ன ராட்சதர்களுடைய கூட்டத்துல இருந்து துரத்தி விட்டுட்டாங்கன்னு அவன் சொல்லி இருப்பான். இது எல்லாத்தையும் வச்சு யோசிக்கிற தார், பலவீனமான ஒரு ராட்சதனே இப்படி இருக்கிறானே, நம் சுத்திக்கு இவ்வளவுதான் பலமா அப்படின்னு அவர் குழம்பி போறாரு. லோகி நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸ்கிமிர்னு சொல்லப்படுற அந்த ராட்சதன் கடைசியா ராட்சதர்கள் வாழக்கூடிய அந்த பிரம்மாண்டமான கோட்டைக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அவங்க எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு, நீங்கள் தேடி வந்த ராட்சதர்களின் முக்கியமான வாழுமிடம் அந்த பெரும் கோட்டையில் தான் இருக்கிறது, ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டான். தார், லோகி மற்றும் அந்த 2 சிறுவர்களும் உட்கார்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பிரம்மாண்டமான கோட்டைக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அந்த கோட்டை எவ்வளவு பெருசுன்னா இவங்க நிமிர்ந்து கழுத்தை வளைச்சி பார்த்தா கூட கோட்டையுடைய உச்சி தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு அது பிரம்மாண்டமானதா பெரியதா இருக்கு. இரும்பு கதவுகள் போட்டு கோட்டை மூடப்பட்டு இருக்கு. ஆனா கம்பிகளுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளியே இவங்களுக்கு ஒரு பெரிய வாசல் மாதிரி இருந்துச்சு. அது வழியா உள்ள நுழைஞ்சு கோட்டைக்கு நடுவுல இருந்த பிரம்மாண்டமான சபைக்குள்ள இவங்க நுழையிறாங்க. அந்த சபையில் சிம்மாசனத்துல ராட்சதர்களின் தலைவனான உட்கார்ட் லோகி உட்கார்ந்திருந்தான். ஆமா, ராட்சதர்களுடைய தலைவனின் பெயரும் லோகி தான். ஆனா பெயர் உச்சரிப்புல வித்தியாசம் வரும். ஆஸ்கார்டை சேர்ந்த இவர் லோகினா, அந்த ராட்சதன் பெயரோ லோகி. வர்றவங்களை பார்த்த அந்த தலைவன், வருவது யார்? ஆஸ்கார்டின் லோகியும் தாருமா? இந்த கோட்டையில் கால் வைப்பதற்கே ஒரு தகுதி வேண்டும்.
உங்கள் தகுதியை முதலில் நிரூபியுங்கள், அதன் பிறகு நாம் சாவகாசமாக பேசுவோம். தாருக்கும் லோக்கிக்கும் கடும் கோபம் வந்துச்சு. தாருக்கு முன்னாடியே என்ன செய்யணும் அப்படின்னு லோக்கி முன்னாடி போய் நிக்கிறாரு. லோகி கைய தட்டுனான். அப்போ மலை அளவு சமைக்கப்பட்ட இறைச்சி கறி மேடையில கொண்டு வந்து வைக்கப்படுது. மேடைக்கு அந்த பக்கம் லோகி இருந்தான், இந்த பக்கம் லோக்கி இருந்தாரு. யார் அதிகமா இறைச்சிய சாப்பிட போறாங்கிறது தான் இங்க போட்டியே. லோக்கிக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமான விஷயம். மலை அளவு உணவை கூட அவர் சர்வ சாதாரணமா விழுங்குவாரு. போட்டி ஆரம்பிச்ச உடனே தான் நடந்துச்சு பெரிய ட்விஸ்ட். லோக்கி வேகமா சாப்பிடுறாரு. ஆனா அந்த ராட்சதன் கறி எலும்பு ஏன் அந்த மரத்தாலான தட்டையே சேர்த்து முழுங்கிட்டு மேடையோட நடுப்பகுதிக்கே வந்துட்டான். நம்ம லோக்கி கொஞ்சம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் மொத்தத்தையும் சாப்பிட்டு ஏப்பம் விட்டான். லோக்கிக்கு கொஞ்சம் அசிங்கமாவே போயிடுச்சு. இது எப்படி சாத்தியம்னு அவர் மண்டைய பிச்சுக்கிறாரு. அடுத்து அந்த சிறுவனான தியால்பி பையன் முன்னுக்கு வந்தான். மந்திர ஆட்டுடைய கால் எலும்ப சாப்பிட்டதால அதிவேகமா ஓடக்கூடிய ஆற்றல் அவனுக்கு வந்திருந்துச்சு. இவனுக்கு எதிரா ஹியூகி அப்படிங்கிற ராட்சத சிறுவனை அவங்க நிறுத்துறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஓட்ட பந்தயம் நடத்தப்படுது. தியால்பி மின்னல் வேகத்துல ஓட்டம் பிடிக்க இவன் கிளம்பி சில வினாடிகள்லயே அந்த ராட்சத சிறுவன் பினிஷிங் லைன்ல நின்னுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இவன் எப்படி கண்ணுக்கே தெரியாம ஓடி போனாங்கிறது தியால்பிக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. தியால்பியும் தோத்து போறான். இப்போ எல்லாருடைய பார்வையும் தார் பக்கம் தான் திரும்பிச்சு. உட்கார்ட் லோகி ஒரு பெரிய கொம்பை எடுத்துட்டு வந்தான். அந்த கொம்பு முழுக்க வைன் தான் இருந்துச்சு. எங்கள் கிரகத்தில் ஒரே மூச்சில் இதை வீரர்கள் குடித்து முடிப்பார்கள் அப்படின்னு அவன் ஏளனமா சொல்ல, அடுத்த கணம் அத அவன் கிட்ட இருந்து வாங்கின தார் ஒரு பெரிய மூச்சை இழுத்து விட்டு அதை குடிக்க ஆரம்பிக்கிறாரு. குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அந்த மது குறையவே மாட்டேங்குது. மூச்சு வாங்கினதுதான் மிச்சம். உள்ள பார்த்தா ஒரு இன்ச் கூட குறையல. 2வது தடவை இன்னும் அதிகமா மூச்சு இழுத்து அதிகமா பலத்தை கூட்டி அவர் குடிக்கிறாரு. இப்போ ஒரு நூல் அளவு தான் அது குறைஞ்சிருக்கு. 3வது தடவை ஆவேசமா குடிக்கிறாரு. ஆனா அப்பவும் அந்த கொம்பு நிறையவே இல்லை. தோருக்கு பயங்கர அவமானம். தன்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு தோல்வியை சந்திக்காத தார் தலை குனிஞ்சாரு. இப்போ உட்கார்ட் லோகி நக்கலா, என்ன தோர், குடிப்பதில் கோட்டை விட்டு விட்டாய் போல். சரி, இன்னொரு விளையாட்டு விளையாடலாமா? எங்கள் கிரகத்தில் சிறுவர்கள் விளையாடும் சாதாரண விளையாட்டுதான். இதோ இந்த பூனை, இதை நீ தரையில் இருந்து தூக்க வேண்டும், அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு பெரிய சாம்பல் நிற பூனைய காட்டுறான். தோர் மனசுக்குள்ள பூனையை தூக்குவது ஒரு விஷயமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பூனை கிட்ட வராரு. அதோடைய வயிற்றுல கை வச்சு அதை அப்படியே தூக்குறாரு. ஆனா அந்த பூனை அப்படியே வில்லு மாதிரி வளையுதே தவிர அதோடைய ஒரு காலை கூட தரையிலிருந்து அவரால் மேல தூக்க முடியல. தோர் தன்னுடைய முழு பலத்தையும் போட்டு அந்த பூனைய மேல தூக்க ட்ரை பண்ணும்போது அந்த பூனையுடைய ஒரே ஒரு கால் மட்டும் தரையிலிருந்து லேசா மேல எழும்புது. தோருக்கு மூச்சு முட்டுது. கையை விட்டுட்டு பின்னாடி போயிடுறாரு. சபையில இருந்த ராட்சதர்கள் எல்லாரும் ஓஹோன்னு சிரிக்கிறானுங்க. கடைசியா தோர் கடும் கோபத்துல கத்துனாரு. அதுக்கும் காரணம் இருக்கதான் செஞ்சது. கடைசி பரீட்சையா கோட்டையுடைய ராட்சத வேலைக்கார கிழவிய கூட்டிட்டு வந்து அவளோட தார மல்யுத்தம் செய்ய சொல்றாங்க. இது தாருக்கு உச்சக்கட்ட அவமானமா இருந்துச்சு. அந்த கிழவி வேகமா தார நோக்கி ஓடி வந்தா. இவருக்கு எதிர்க்க மனம் இல்ல. தடுக்கலாம்னு முயற்சி பண்ணா அங்கதான் பேரதிர்ச்சி. அவ பாறை மாதிரி அப்படியே நிக்கிறா. அந்த கிழவி தோர ஒரு தள்ளு தள்ள தோர் பறந்து போய் தரையில விழுந்தாரு. அவமானத்தோட அன்று இரவு தோர், லோக்கி மற்றும் அந்த சிறுவர்கள் 4 பேரும் போய் தூங்குறாங்க. விடிஞ்ச பிறகு துவண்ட முகத்தோட அவங்க ஆஸ்கார்ட் திரும்பும் போது உட்கார்ட் லோகி இவங்கள வழி அனுப்ப வரான். அவ முகத்துல எப்படியும் ஒரு ஏளன சிரிப்பு இருக்கும்னு இவங்க நினைச்சாங்க. அதுக்கு மாறா ஒரு மரியாதையான பாவனை அவங்கிட்ட இருந்துச்சு. இப்போதான் அந்த ராட்சத தலைவன் ஒரு பெரும் உண்மைய போட்டு உடைச்சான். தோர், நேற்று இரவு நடந்தது அனைத்தும்
ஒரு மாயை. தோர் அதிர்ச்சியா கேட்கிறாரு, என்னது மாயையா? அந்த ராட்சத தலைவன் விவரிக்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு காட்டுல நீங்க ஒரு பெரிய கையுறைக்குள்ள தங்குனீங்கல்ல, அது கையுறை கிடையாது, அது ஒரு பெரிய மாய மலை. மேலும் தார், நீ அந்த ராட்சதனுடைய தலையை அடிச்சல்ல, அது அந்த மாய மலையே தான். உண்மையில பார்க்க போனா இப்போ அந்த மாயமலை 3 துண்டுகளா பிளந்து போயிருக்கு. உன்னுடைய சக்திகள் அபாரமானது தார். தோர் அப்படியே வாயடிச்சு நிக்கிறாரு. லோக்கி வந்து, சரி, அந்த சாப்பாடு போட்டி, அந்த போட்டியில உங்களை எதிர்த்தது ராட்சதன் இல்ல, அது காட்டுத்தீ. காட்டுத்தீ பரவுற வேகத்தை விட யாராலையாச்சும் சாப்பிட முடியுமா என்ன? அடுத்து தியால்பி பக்கம் திரும்பின ராட்சதன், கூட ஓட்ட பந்தயத்துல பங்கேற்று கொண்டது எண்ணங்கள். எண்ணங்களை விட இந்த உலகத்துல வேகமா பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவும் இல்லை. தோர், நீ குடிச்ச மதுபான கோப்பை, அதோட மறுமுனை கடலோட இணைக்கப்பட்டு இருந்துச்சு. நீ குடிச்ச வேகத்துல பாதி கடல் இப்போ காணும் தோர். அப்புறம் அந்த பூனை, அது பூனை கிடையாது, இந்த ஜோட்டன்ஹைம் கிரகமே தான் அது. அந்த தருணம் இந்த கிரகத்தையே நீ தூக்கிட்ட. உண்மையிலேயே மனசுக்குள்ள நான் நடுநடுங்கி போயிட்டேன். கடைசியா அந்த கிழவி, அவ யாரு தெரியுமா? அவதான் முதுமை. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் முதுமைய ஜெயிக்க முடியாது. இதையெல்லாம் நான் செஞ்சதுக்கு காரணம் என்னுடைய கோட்டைய நான் காப்பாத்திக்கணும். கோபத்தோட வர்ற நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாம பயத்தோடு நான் இருந்தேன். அதனாலதான் மாயையை பயன்படுத்தி மனதளவுல உங்களை நான் தடுத்து நிறுத்தின. இத கேட்டு முடிச்சதும் தோருக்கு செம்ம கோபம் வருது. என்ன ஏமாத்திட்டியா அப்படின்னு கத்திக்கிட்டே தன்னுடைய மியால் நீர் சுத்தியல ஓங்கி அந்த ராட்சதனை அடிக்க போறாரு. ஆனா அடுத்த நிமிஷம் அங்க அந்த ராட்சதனும் இல்ல, அந்த பிரம்மாண்டமான கோட்டையும் இல்ல, ஒரு பெரிய சமவெளி மட்டும்தான் இருந்துச்சு. தோர், லோக்கி, தியால்பி, அவனுடைய சகோதரன், இப்படி 4 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆனா தாருக்கு கோபம் அடங்கல. நடந்தது எல்லாம் மாயைன்னு தெரிந்ததும் திரும்பி லோக்கிய பார்த்து அவர் முறைக்கிறாரு. நடப்பது மாயைனா அத லோக்கி முதல்லயே கண்டுபிடிச்சிருக்கணும். அதனால கடும் கோபம் கொண்டு லோக்கிய மந்திரங்கள் வேலை செய்யாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள விட்டுட்டு அவர் போயிடுறாரு. இதுவரைக்கும் தான் லோக்கியும் தாரும் செய்த பயணத்தை பத்தி ஓடினுக்கு தெரியும். திரும்ப வரும்போது தார் மட்டும்தான் தனியா வந்தாரு. அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு லோக்கி ஓடின் கிட்ட இப்போ சொல்ல ஆரம்பிச்சாரு. தோர், என்னை விட்டுட்டு போன பிறகு சக்திகளை பயன்படுத்த முடியாம அந்த காட்டுக்குள்ள நான் சாக கடந்தேன். அப்பதான் ஆங்கிரபோடா அப்படிங்கிற ஒரு ராட்சத பெண் வந்து என்னை காப்பாத்தினா. நாங்க 2 பேரும் ஜோட்டன்ஹைம்ல காதலிச்சோம். ஆங்கிரபோடா கர்ப்பம் தரிச்சா. எங்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தாங்க. முதல்ல பிறந்தது ஒரு பெண் குழந்தை, 2வது பிறந்தது ஒரு பெரிய நாகம், 3வது பிறந்தது ஒரு ஓநாய். பிறந்தப்போ எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நாள் ஆக ஆக என்னுடைய குழந்தைகள் பயங்கரமா மாற ஆரம்பிச்சாங்க. என்னுடைய பெண் குழந்தை ஹெலா, அவளுடைய முகம் கோரமா மாற ஆரம்பிச்சது. அடுத்து நாக குழந்தையும் ஓநாய் குழந்தையும் கட்டுக்கடங்காத உயரம் பிரம்மாண்டமா வளர ஆரம்பிச்சாங்க. குறிப்பா நாக குழந்தை ஜார்முங்டோர் ராட்சதர்களை விட பெருசா வளர ஆரம்பிச்சது. யாருக்கும் தெரியாம இவங்க 3 பேரையும் நான் தான் மறைமுகமா வெளி உலகத்துக்கு தெரியாம வச்சிருக்கேன் அப்படின்னு லோக்கி தலை குனிந்து நிக்கிறாரு. இப்பதான் ஓடினுக்கு எல்லாமே புரிய வருது. ஓடின் திரும்பி லோக்கி கிட்ட சொன்ன ஒரே பதில், அந்த 3 குழந்தைகளையும் நாம் கொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு லோக்கி அதிர்ந்து போனாரு. ஓடின் ஏன் அவங்கள கொல்லணும்னு சொன்னாரு? இந்த நார்ஸ் புராண கதைக்களம் அடுத்து எதை நோக்கி நகர போகிறது? காத்திருந்து பாருங்கள், விரைவில் அடுத்த பாகத்தில். இதுபோல் பார்க்க வேண்டிய பதிவுகள் பல ஆயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன். விரைவில் சந்திக்கிறேன்.
நன்றி.